தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இது நாட்டினுடைய தேர்தல். இந்த தேர்தலில் யார் ஆட்சி அமைத்தாலும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மாதந்தோறும் இந்திய அரசு 3000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறோம். 3000 ரூபாய் கொடுக்கிறோம். ஏன் கொடுக்க கூடாது? நீங்க அம்பானிக்கு கொடுக்கறீங்க, அதானிக்கு கொடுக்கறீங்க, டாடா கொடுக்கறீங்க, பிர்லா கொடுக்கறீங்க, ஒரு ஸ்கீம் 20,000 கோடி கொடுக்கறீங்க, மானியம் 5000 கோடி கொடுக்கறீங்க. ஏன் ஏழைகளுக்கு 3000 கொடுத்தா என்ன தப்பு? இவரெல்லாம் ஓட்டு போட்டுறாங்கல்ல, அவருக்கு ஒரே ஓட்டு, அந்த அம்பானிக்கு ஒரு ஓட்டு தான். இங்க இருக்கிற மக்களுக்கு அதே ஓட்டு தான். இங்கே நாட்டுடைய பிரஜை எல்லாருக்கும் ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் சம உரிமை உண்டு. ஒருவருக்கு அவ்வளவு மானியம் கொடுக்கறீங்க. ஒரு ஃபேக்டரி கட்டணம், ஒரு தொழிற்சாலை வருதுன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி மானியம் கொடுக்கறீங்க ஒரு நபர் வாழ்வதற்காக. அதே ஏழை மக்கள் நிறைந்த நம்ம நாட்டில் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஏழைகள் வாழ்வு மலர வேண்டும் என்று சொன்னால் அதிமுக நாடாளுமன்றத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கைப்படி அவர் அறிவிச்ச சந்திரபாபு அவர்கள் உங்களுக்காக வாழாடுவாங்க.